எங்களை மூடிய நம் கர்த்தர் நோக்கி எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நீர் வார்த்தையாய் கடந்து வந்து எங்கள் மத்தியில் வெளிப்படுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கே 7 பேரை குறித்து நம்ம வாசித்தோம். அந்த 7 பேரில் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற ஒரு மனுஷன் யாருன்னா அப்போஸ்தலனாகிய பிலிப். அதாவது இந்த பிலிப் யார்? இந்த பிலிப்பு கிட்ட இருந்து இந்த வாலிப நாட்களில் நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு சுருக்கமான விஷயங்களை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது, ஏன் இந்த 7 பேரை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, நம்ம வாசித்த வண்ணமாய் இந்த அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் பெருகின போது அவங்க ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்தனால சீஷர்களால் என்ன பண்ண முடியல, யாரையும் விசாரிக்க முடியல. அப்போது இந்த சீஷர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளான் பண்ணி நம்ம அநேக பேரை போதிக்கிறதிலும் ஜெபம் பண்ணுறதிலும் நம்ம தரித்திருக்கலாம், மீதியான காரியங்களை செய்வதற்கு நம்ம ஒரு 7 பேரை தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 7 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த 7 பேரில் ஒருவர் பேர் தான் பிலிப். வேதத்தில் மொத்தம் 4 பிலிப்பு குறித்து நம்ம நிறைய பிலிப் இருக்காங்க. அதில் 4 முக்கியமான பிலிப் இருக்காங்க. இயேசுவினுடைய சீஷர் பேர் பிலிப். நம்ம மத்தேயு 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசித்தோம்னா பிலிப்புன்னு வரும். இன்னொருவர் இப்போ நம்ம வாசிச்சதான இந்த ஊழியக்காரனாகிய, அதாவது பந்தி விசாரிப்புக்காரனாகிய பிலிப். 3ஆவது ஒரு பிலிப் இருக்காரு, அவர் தேசாதிபதியாகிய பிலிப். 4ஆவது ஒரு பிலிப் அலெக்சாண்டர் மாவீரனுடைய தகப்பனாருடைய பெயர் பிலிப். ஸோ இப்படி 4 பிலிப்புகள் இந்த புதிய ஏற்பாட்டில் விசேஷமாய் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 பிலிப்பும் ஒவ்வொரு காரியங்களை அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பார்த்துருக்காங்க. அவங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் இந்த பிலிப் யார் அப்படின்னா பந்தி விசாரிப்புக்காரனாகிய பிலிப். இந்த பிலிப் யாருமா? பந்தி விசாரிப்பு, அதாவது என்னன்னா இந்த கேட்ரிங் ஒர்க், அந்த சமையல்லாம் அவங்க கரெக்டாக இது பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நான் வாசிக்கப்படும் போது அப்படிப்பட்ட வேலைக்கு எப்படிப்பட்ட ஆட்களை தேர்ந்தெடுக்காங்கன்னா, பரிசுத்த ஆவி பெற்றவங்க, நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்கணும், விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து அந்த 7 பேரை தேர்ந்தெடுக்காங்க. அந்த 7 பேரில் இந்த ஒருத்தர், இந்த பிலிப் என்ன பண்ணுறாருன்னா, பிலிப் தன்னுடைய காரியங்களை இந்த தொடர்ந்து நம்மளுடைய 8ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, 8ஆம் அதிகாரத்தில் இந்த பிலிப் செஞ்ச காரியங்களை நம்ம வாசிக்க முடியும். பொதுவாகவே இந்த பிலிப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குதிரைகளை நேசிப்பவர்னு அர்த்தம். யாருன்னா குதிரையை நேசிப்பவர், அதாவது குதிரையை விரும்புபவர். ஒருவேளை அவங்க தகப்பனார் குதிரை பிடிக்கும்னால குதிரை பேரை அவருக்கு வச்சிருக்கலாம். ஸோ இந்த பிலிப் என்ன பண்ணுறாருன்னா பந்தி விசாரிப்புக்காரனாக இருக்கிறார். இப்போ இந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோமே. இந்த 8ஆம் அதிகாரத்தில் இந்த பிலிப்பை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது, இந்த பிலிப் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நாம் வாசிக்கப்படும் போது இங்கே 5ஆம் வசனத்தில் அவர் சொல்லப்படுகிறது, அவன் கிறிஸ்துவை அங்குள்ள யாவருக்கும் என்ன பண்ணுறான்னா பிரசங்கிக்கிறவராக இருக்கிறான். 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, 6ஆம் வசனத்தில் அவனால் அவனுடைய அதிசயங்கள்லாம் ஜனங்கள் கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாங்களா, ஒருமனப்பட்டு எல்லாருமே அவனை கவனிக்கிறாங்க. 7ஆம் வசனத்தில் அப்படி கவனிக்கப்படும் போது அங்கே இருக்கிற அநேக ஜனங்கள் குணமாக்கப்படுறாங்க. 8ஆம் வசனத்தில் அவர் பற்றி சொல்லப்படுகிறது, இதனால மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அல்லேலூயா. இப்போ இந்த பிலிப் எப்படிப்பட்டவர்னா, சுற்றி திரிந்த அந்த இயேசுவை பற்றி அறிவிக்கிற ஒருவரை மனுஷனாய் காணப்பட்டார். இந்த பிலிப் என்ன பண்ணுறாருன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக இடத்துல சொல்கிறாரு. அவர் சொல்வதை அங்கே இருக்கிற ஜனங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் கேட்குறாங்க. கேட்பது மாத்திரமல்ல, அந்த பிலிப்பை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அநேக பேரை குணமாக்கப்பட்டவர்களாய் மாற்றுறாரு. அதனால அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் உருவாகுது. இப்போ இந்த பிலிப் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய காரியங்களை செய்யப்படும் போது அதே இடத்துல சீமோன் என்றதான ஒரு மாய வித்தக்காரன் இருக்கான். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதே போல் இந்த மேஜிக் ஷோலாம் காட்டுவோம்ல, அதே போல் அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாமே செய்கிறாரு. அவர்கிட்ட அந்த இப்போவே மேஜிக் பண்ணுற உண்மைக்கும் போலிக்கும் வித்தியாசம் இருக்குது. உண்மையாய் செய்கிற இடத்துலையும் ஜனங்கள் இருப்பாங்க, போலியாய் செய்கிற இடத்துலையும் ஜனங்கள் இருப்பாங்க. அதே போல இந்த சீமோன் என்ற மனுஷன் என்ன பண்ணுறாரு, மாய வித்தக்காரனா அநேக காரியங்கள் செய்யப்படும் போது அவருக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கு. இப்போ பிலிப்பு செய்கிற காரியங்களை இவர் பார்க்குறார். பார்த்த உடனே பிலிப்பிடத்துல கடந்து வராரு.
பிலிப்பிடத்துல கடந்து வரப்படும் போது பிலிப்பு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றாரு. சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார்? ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். இப்போ இந்த காரியங்கள்லாம் சொல்லி முடிச்ச பேரு பிலிப்பு கட்ட ஒரு 4 காரியங்களை கர்த்தர் தூதன் சொல்ல போறார். அதை தான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம். இப்ப யார் இந்த பிலிப்புன்னு புரியுதா? வேதத்துல மொத்தம் எத்தனை பிலிப்பு இருக்காங்க? 4 விதமான பிலிப்பு இருப்பாங்க. இந்த பிலிப்பு யாரு? பந்தி விசாரிப்புக்காரனாகிய பிலிப். சரி, இந்த பிலிப்புக்கும் என்னுடைய வாலிப நாட்கள்ல இவரிடத்துல இருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு முதலாவது ஒரு காரியத்தை நாம் தியானிக்கலாம். அதே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போமே. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து வனாந்திரமா போ என்றார். சரி, முதலாவது ஒரு கர்த்தருடைய தூதன் என்ன பண்றாரு? பிலிப்பை நோக்கி ஒரு விஷயத்தை சொல்றார். இந்த காரியத்திலிருந்து பிலிப்பினிடத்திலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேணும்னா, அவன் பிலிப் கர்த்தர் தூதன் சொன்ன விஷயத்தை கேட்கிறான். அப்போ இந்த வாலிபன் நாட்கள்ல நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, லிசன் பண்ணும், கேட்கிறவரா இருக்கணும். இந்த உலகத்துல நிறைய சத்தங்கள் இருக்கு. நம்ம எங்க போனாலும் சத்தம் இல்லாத இடமே இல்லை. இப்போவும் இங்கே என்னுடைய சத்தம் இருக்கு. ஸோ இந்த உலகத்துல தேவையில்லாத சத்தங்கள் நம்மளை சூழ்ந்திருக்கு. ஒருவேளை நம்முடைய எண்ணத்துல நிறைய சத்தங்கள் வரலாம். நம்ம ஒர்க் பண்ற இடத்துல, நம்ம படிக்கிற இடத்துல, நம்ம எல்லா இடத்துலையும் சத்தங்கள் நிறைந்திருக்கு. சில சத்தங்கள் என்ன ஆகும்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய திட்டங்களை என்ன ஆகும், ஆண்டவருடைய அவர் சொல்லுகிற விஷயங்களை கேட்காதபடி அது தடை செய்யும். இங்க பிலிப்புக்கு எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, அவர் பரிசுத்த ஆவியை பெற்று நற்சாட்சியை பெற்று இருந்ததுனால தூதன் பேசுகிற விஷயத்த முதலாவது அவர் லிசன் பண்ணார். எப்பவுமே இந்த வாலிப நாட்கள்ல ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கணும். யார் பேசினாலும் தேவனுடைய வார்த்தையும், நீங்க எந்த ஸ்கூல்ல இருந்தாலும் இல்லை வீட்டில் இருந்தாலும் எப்படிப்பட்ட நேரத்திலும் முதலாவது பேசுவதை நம்ம என்ன பண்ணணும்? லிசன் பண்ணணும். இந்த ஸ்கூல்ல கூட டீச்சர் சொல்லப்படும் போது அதை நம்ம என்ன பண்ணணும்? லிசன் பண்ணணும். அவங்க பேச பேச நம்ம குறுக்க பேசிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரியாது. இப்போ ஒருவேளை நான் பிரசங்கித்து கொண்டே இருக்க வச்சுங்க, நடுவில் நீங்கள் கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா என்ன பிரசங்கிக்க வரணும் நம்ம என்ன பண்ண மாட்டாங்க, அது ஸ்டக் ஆகிடும். இதே பைபிள் ஸ்டடியோ இல்லை மற்ற காரியங்கள் இருக்கப்படும் போது நம்ம தாராளமாக கேட்கலாம். ஸோ எங்கே கேட்கணும், எங்கே லிசன் பண்ணணும்னு ஒரு என்ன சொல்ல ஒரு விஷயம் இருக்கு. இங்கே அப்போஸ்தலனாகிய பிலிப்பு என்ன பண்ணுறாரு? அவன் சொன்ன வார்த்தையை கேட்குறான். இங்கே இந்த உலகத்தில், இந்த பொல்லாத உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிசாசானுடைய சத்தமும் நம்ம காதில் கேட்கும், ஏசப்பா பேசுகிற சத்தமும் நம்ம கேட்கும். இப்போ ஆண்டவர் தான் பேசுகிறார், அவருடைய சத்தம் தான் இது அப்படின்னு நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்னா, யோவான் 10:27 ஒரு வார்த்தை இருக்கு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. இப்போ அவர் ஆண்டவர் தான், பரிசுத்த ஆவியானவர் தான் என் இடத்துல பேசுறாருன்னா என்னை எப்படி அறிந்து கொள்ள முடியும்னா, நான் அவரோடு இருந்தால் மாத்திரம்தான் அது பேசுறது பரிசுத்த ஆவியானன்னு அறிந்து கொள்ள முடியும். இப்போ பிலிப்பு முதலாவது அவன் வாழ்க்கையில நமக்கு கற்றுக்கொள்ளுகிற விஷயம் என்னன்னா, லிசன் பண்ணும். இந்த வாலிப நாட்கள்ல ஒருவேளை வேலை ஸ்தலத்துல திடீர்னு ஏதாவது ப்ரெஷர் வரும். அப்போ அவங்க கேட்க முடியாத நம்முடைய மைண்ட் என்ன பண்ணும் தெரியுங்களா? நம்ம காதில் ஆல்ரெடி நமக்குள்ள நிறைய சத்தங்கள் நம்ம மண்டியில் இருக்கும். உடனே அவங்க பேசுகிற விஷயங்கள் நம்ம கேட்காம டக்குன்னு நம்ம என்ன பண்ணுறோம்? ஆமாம், நிறைய விஷயங்கள் அப்படி செஞ்சுருவோம். ஆனால் இங்கே ஒரு விஷயம், நீங்கள் வேதத்தில் எங்கே பார்த்தாலும் ஆலயத்தில் சாமுவேல் தூங்கி கொண்டு இருக்கப்படும் போது ஆவியானவர் பேசப்படும் போது, கர்த்தர் பேசப்படும் போது சாமுவேல் என்ன பண்ணாரு? அவர் பேசுவதை ஃபர்ஸ்ட் கேட்கிறார். அது உள்ள படுத்திருந்த ஆசனாகி ஏலி கூட என்ன பண்றாரு? லிசன் பண்றார். 2 வாட்டி சாமுவேல் சொன்னப்படும் போது அவர் என்ன பண்றாரு? முதலாவது அவர் பேசுறதை கேளு, கேட்டதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணு, சொல்லும் அடியேன் அப்படின்னு சொன்னாரா? இல்ல அவர் 2வது வாயை திறப்பதற்கு முன்பாக சொல்லும் அடியேன்னு சொன்னாராம். லிசன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாரு? சொல்லும் ஆரம்பிச்சார். கிறிஸ்துவ வாழ்க்கையில வாலிபர்கள் முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? லிசன் பண்ணணும். அது யார் என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் முதலாவது நம்ம கேட்கணும். நம்ம கேட்காம நம்ம அடுத்த விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சுன்னு வச்சிங்களேன், இப்போ நமக்கு முன்பாக கற்றுக் கொடுக்குறவங்க இல்லை நம்ம இடத்துல ஒரு நல்ல விஷயம் சொல்ல வர்றவங்க ஏதோ ஒரு நன்மையான காரியத்தை நம்ம குறித்து சொல்ல வர்றாங்கன்னு வச்சுங்க, நம்ம எதற்கு பேசுறதுனால என்ன ஆகிடும்?
அவங்க சொல்ல வந்த நன்மையான காரியங்களும் மாறி போயிடும். ஸோ வாலிப நாட்கள் இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய இடத்துல யார் எந்த வாலிப பிள்ளையும் நம்ம கூப்பிட்டு வச்சு பேசினாலும் அவன் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. இப்போ இங்கே 4 பேர் உட்காந்துட்டு இருக்கீங்க, உண்மையாக கேட்குறீங்க கர்த்தருடைய வார்த்தையை? உண்மையா அவங்க மைண்டில் எந்த சத்தமும் இல்லை, தேவனுடைய இது ஏன் நான் பேசுகிற வார்த்தை மட்டும் தான் கேட்டுரு. உண்மையாக இது இங்கே மாத்திரம் அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல குவாலிட்டியான விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு கேட்கணும். புரியுதாம்மா? கேட்குறது நல்லா லிசன் பண்ணணும். லிசன் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்து நம்ம பேசுகிறதா இருக்கும். இப்போ பிலிப்பு முதலாவது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா லிசன் பண்ணுறதை கற்றுக் கொடுக்குறார். அடுத்து அதே வசனத்தை நம்ம தொடர்ந்து வாசிப்போமே. அம்மா அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போய் என்றான். இப்போ 2வது இந்த வசனத்திலிருந்து பிலிப்பு நம்ம கற்றுக் கொடுக்கிற விஷயம் என்னன்னா, தூதன் சொல்லிட்ட பேரு ஃபர்ஸ்ட் லிசன் பண்றாரு, 2வது என்ன பண்றாருன்னா அது ஒபே பண்றாரு, கீழ்ப்படுகிறார். எப்பவுமே கேட்டு விட்டு விடுவர்கள் ஒரு பேரை நம்ம பார்த்துருப்போம். கிறிஸ்துவ வாழ்க்கை வெறும் கேட்கிறவர்கள் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். வேதத்தின்படி, வேதத்தில் நம்ம அநேக பிரசங்களும் கேட்குறோம், அநேக வார்த்தைகளை படிக்கிறோம், அநேக பேர் சொல்லுவதை நம்ம எல்லா விஷயத்திலும் நம்ம நிறைய இடத்துல கேட்குறோம். கேட்டு 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 சேகரிக்காம கேட்ட விஷயங்களை நம்ம என்ன பண்ணால் கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான் நம் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன பண்ணுவார், இந்த வாலிப நாட்களில் நன்மையான காரியங்களை செய்வார். அவங்க வேதம் சொல்லுகிறது அவர் வனாந்திர மார்க்கமாய் போய் என்றார். நம்ம பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம உன் தேசத்தெல்லாம் இனத்தெல்லாம் விட்டு வரப்படும் போது அவரும் ஒரு கேள்வி கூட என்ன பண்ணல, கேட்கவே இல்லை. இங்கே பிலிப்பும் என்ன பண்ணல, ஏன் வனாந்திர மார்க்கமாய் போனோம், ஏன் பாலைவனமாக ஒரே மண்ணர் இடத்துல போனோம், நான் ஷார்ட்கட்டில் போகிறேன்னு அப்படியும் அவர் சொல்லலை. 2வது அவர் என்ன சொன்னாரோ அதன்படி அவர் கடந்து போகிறார். ஏன்னா எப்பவுமே பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறான்னு வச்சிங்களேன், அதன்படி நம்ம கீழ்ப்படிந்து போகும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்னா நம்மை கொண்டு செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா இந்த வசனத்தை நம்ம முடிக்கும் போது பிலிப்பை ஏன் ஆண்டவர் கேட்க வைக்கிறார், பிலிப்பு ஏன் அதுக்கு ஒபை பண்ணார்னா இதனுடைய முடிவு என்ன நடக்குன்னா பிலிப்பை கொண்டு அங்கே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம கூட அந்த வாலிப நாட்களில் 2வது என்ன பண்ணா கீழ்ப்படியும். கீழ்ப்படியதுன்னா நம்ம என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும், கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் வீட்லேயும் சரி, உங்கள் ஊழியத்திலையும் சரி, நம்ம படிக்கிற படிப்புலையும் சரி, எல்லா இடத்துலையும் என்ன பண்ணணும், கீழ்ப்படுகிறவராக இருக்கணும். இந்த யூத் மீட்டிங் 7 மணின்னு நம்ம சொன்னோம். கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தோன்னா எத்தனை மணிக்கு வந்திருப்போம்? 7 இல்லைப்பா, எல்லாருக்கும் பேசி எல்லாருமே இல்லை, சரி ஒரு 7:30 இல்லை ஒரு 7:45. கீழ்ப்படிதல் என்பது நல்ல ஒரு விஷயம். பாருங்களேன், பங்க்சுவாலிட்டி இஸ் ரொம்ப முக்கியம். ஏசப்பா கூட வரப்படும் போது நொடி பொழுது தான் நம்ம மறுரூபமாகும். அவருக்கு ஒரு டைம் வச்சுருக்காரு, எல்லாருக்கும் ஒரு டைம் இருக்குது. பங்க்சுவாலிட்டி என்பது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு எல்லாருமே பர்ஃபெக்டாக இருப்போம்னு இல்லை, ஒரு வாரம் கண்டிப்பாக தவறும், இன்னொரு வாரம் அதை சரி செய்வது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கீழ்ப்படிதல் அப்படி தான், ஒரு விஷயத்தில் நம்மளால் முடியாது, அடுத்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம்னா அந்த நாட்கள்ல இருந்து அதை மாற்றி நம்ம தொடர்ந்து மற்ற காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கணும். இங்கே பிலிப்பு என்ன பண்ணுறாருன்னா அவர் சொன்ன விஷயத்தை கேட்டு அவர் செய்கிறவராக இருந்தார். சரி, 3வது ஒரு காரியம் என்னன்னா, அதே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை வாசிப்போமே. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு இல்லை, பொறுமையா நான் நடந்து போறேன், என்னால் மண்ணில் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனாரா? எப்படி போனார்? ஓடி போனார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? லிசன் பண்ணார். 2வது என்ன பண்ணாரு? ஓபை பண்ணார். இப்போ என்ன பண்றாரு? ஓடுறார். எப்படி ஓடி இருப்பாரு? ஆவியானவர் சொல்றார். இப்போ சகைவை பார்த்து ஏசப்பா என்ன சொன்னாரு? சகைவே
சீக்கிரமா இறங்கி வா அப்படின்னார். என்ன சொன்னாரு? சீக்கிரமா. சகைவியுடைய ஏக்கமே அதுதான். ஏசப்ப பார்க்கணும். அவரே இவரை பார்த்து வாணும் போது சகைவி ஏறும் போது எவ்வளவு ஸ்பீடா ஏறானோ அதை விட பல மடங்கு இறங்கும் போது அவன் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? இறங்கி இருப்பானா இல்லை குதிச்சிருப்பான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா என்ன பண்ணாரு? ஸ்பீடா இருந்தார். இங்க வேதம் சொல்லுகிறது அவன் ஓடி போய் அந்த ரதத்தோட சேர்ந்து கொண்டான். கிறிஸ்துவ வாழ்க்கையில மூணாவது வாலிபர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்னா நம்ம எப்படி இருக்கணும்? நல்லா ஸ்பீடா ஓடுகிறவளா இருக்கணும். அதாவது வார்த்தையை பிடிச்சு கொண்டு ஓடுகிறவளா இருக்கணும். பிலிப்பு சாதாரணமா ஓடல. கர்த்தருடைய வார்த்தை அவருக்குள்ள இருக்கு. அவருடைய அழைப்பு இருக்கு. அவர் ஒரு விஷயத்தை செய்ய போகிறார் என்று அவர் உணர்ந்து இருக்கிறார். அதனால அவர் கேட்கிறாரு, கீழ்ப்படிக்கிறாரு. மூணாவது ஓடி போறார். ஓடி போய், அதாவது தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? வாலிபர்கள் ஆக்டிவா சுறுசுறுப்பா ஓடி போகணும். ஒரு தண்ணி கேனை எடுத்துட்டு வாமா அப்படின்னு நம்ம இங்கே பிரசங்கியார் பேசுகிறான்னு வச்சிங்களேன், ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வந்து அப்போ தான் மெதுவாக அவருக்கு விக்கல் வந்து அவர் ஸ்டாப் பண்ணி தண்ணி அவர் வாயை திறந்து கேட்குற வரைக்கும் அந்த தண்ணி என்ன வருது? வரவே வராது. ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னா நம்ம செய்ய மாட்டோம். அதுவே ஏதாவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது எப்படி ஓடுவோம்? ஒருவேளை நாய் துரத்துதுன்னு வச்சிங்களேன், நம்முடைய ஆக்சுவலி அன்னைக்கு நம்முடைய ரன்னிங் என்னதான் பலவீனமாக இருந்தாலும் செம்ம ஸ்பீடாக ஓடும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்களா? உங்கள் வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் இருந்து ஆண்டவர் கொடுக்குற பலத்தில் ஓடணும். நம்மளால் ஓடவே முடியாது. உண்மையாகவே அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். நம்முடைய பலத்தினால ஓடவே முடியாது. நம் பலத்தினால எந்த ஒரு ஸ்பிரிச்சுவலான காரியங்களும் செய்யவே முடியாது. இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலான்னு நம்ம தள்ளி வைப்போம், ஆனால் முடியவே முடியாது. ஆனால் கர்த்தருடைய பலன், அந்த ஸ்பிரிட்டு, அந்த ஆவியானவர் உன்னை வழி நடத்தி கைட் பண்ணார்னா எப்படி ஓடுவோன்னா, அவர் அதாவது சொல்வதற்கு முன்பதாகவே அந்த இடத்துல எப்படி இருப்போம்? இப்போ சீஷர்கள் 2 பேர் ஆண்டவர் அமைச்சு நீங்க அந்த கிராமத்துக்கு போங்க, அங்க இருக்கிற கழுதைய கூட்டிட்டு வாங்க அப்படின்னும் போது அவங்க எப்படி போயிருப்பாங்க? சுறுசுறுப்பா போகிறாங்களோ, ஒரு பலவித யோசனையில போயிருப்பாங்க. இவர் என்னப்பா ஏதோ ஒரு தெருவுக்கு போறாரு, அங்க இருக்கிற கழுதை குட்டியை கட்டிடுவான்னு. ஆனா அவங்களுடைய ஒருவேளை தேவனோடு கூட இருந்தவங்க அவங்க என்ன பண்ணிருக்கலாம்? ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? ஃபாஸ்ட்டாக அவங்க காரியம் செஞ்சுருப்பாங்க. இன்னைக்கும் நம்ம வாலிபர்களாக நாம அவருடைய பலத்தினால நம்ம என்ன பண்ணணும்? ஓடுகிறவளா இருக்கணும். நம்மளால ஓடவே முடியாது. தேவ பலன் தான் நம்மளை என்ன பண்ணோம்? ஓட செய்யும். இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பலன் தான் ஓடுதுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் தான் நம்மளை ஓட வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம யோசித்து பார்ப்போம், சோர்வு வரும், பலவீனம் வரும். ஒருவேளை நம்ம வேலையை டென்ஷனில் இன்னைக்கு லீவ் போடலான்னு இருப்போம். ஆனால் ஆவியானவர் காலையில் நோக்கி ஜெபம் பண்ணும் போது அப்போ நம்மளுக்குள்ள ஒரு பூஸ்ட் ஒன்று வரும். அவன் ஆண்டவரை துதிக்கும் போது, ஆண்டவரை பாடி இருக்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு ப்ரெசன்ஸ் வரும். அது என்ன ஆகும்? அந்த பலன் நம்மளுக்கு கடந்து போய் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது யோசிப்போம், ஐயோ நம்மள காலையில் இவ்வளோ சோர்வாக இருந்தோம், இந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? பலத்தை கொடுத்துருக்காரு. இந்த பலன் எப்போ வரும்னா அவரோட அந்த பரிசுத்த ஆவியானர் நமக்குள்ளே இருக்கும்போது தான் பலன் வரும். இப்போ பிலிப்புக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானர் இருந்தாரு, அந்த விசுவாசம் இருந்தது, அவன் நற்சாட்சி பெற்றிருந்தனால தான் அங்கே தூதன் சொல்லப்படும் போது அவர் மூணாவது நமக்கு என்ன கற்றுக்கொள்கிறார்? ஓடி போய் ரதத்துடன் சேர்ந்து கொண்டார். சரி, கடைசி ஒரு காரியத்தை நாம் வாசிப்போம். அதிலே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமே. தொடர்ந்து அடுத்த வசனம் 36ஆம் வசனம். இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில், சரி போதும்மா. இந்த 35ஆம் வசனம் நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா பிலிப்பு அப்புறம் என்ன செய்கிறார், என்ன நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்னா, டூ இட் எவ்ரி டைம். அதாவது தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்கிறார். எப்போ அவர் பரிசுத்த ஆவி பெற்றாரோ, எப்போ நற்சாட்சி பெற்றாரோ, எப்போ ஆண்டவருடைய அபிஷேகம் அவருக்குள்ள இறந்துச்சோ அப்போவே என்ன பண்றாரு? ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டே இருக்கிறார். இங்க வேதம் சொல்லுகிறது அந்த ராஜாவுக்கு ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தினுடைய எல்லா காரியங்களும் அவர் தெளிவா சொல்றார். நீங்க தொடர்ந்து அது மேல இருக்கிற வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன்னு, ஏன்னா அப்படியே ஒரு மாதிரி
பார்க்குறீங்க. தொடர்ந்து நம்ம அதில் வாசிக்கும் போது 32ஆம் வசனத்தை வாசிப்போமே. அவன் வாசித்த வேத வாசியம் என்னவென்றால், சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல. இந்த வசனம் எல்லாம் எங்க வருது தெரியுதுங்களா? ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும். ஸோ இப்போ அதை என்ன பண்ணுறாரு, அந்த ராஜாவுக்கு பிலிப் என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து சொல்லி கொண்டு வரார். இவருக்கு மாத்திரம் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் அவர் எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டாரோ அப்போல்லாம் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்து கொண்டே இருக்கார். ஒரு நாள் செஞ்சுட்டு அடுத்த நாள் அவர் சோர்ந்து போல. அவருடைய காரியம் என்னன்னா, தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்கிறார். இப்போ 4வது என்ன கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னா என்ன? டூ இட் எவ்ரி டைம். 4 விஷயத்தை பிலிப் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு என்ன கற்றுக் கொடுக்குறாரு? லிசன் பண்ணணும், கேட்கணும். புரியுதுங்களா? என்ன இருந்தாலும் வீட்டில் பிரச்சனை, எந்த சூழ்நிலை இருந்தாலும் முதல்ல கேளுங்க. 2வது கேட்டு அதன்படி நடங்க. ஏன்னா கேட்டு நடக்கும்போது தான் ஆண்டவர் நம்மளுக்கு அற்புதங்களை செய்வார். ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில் பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக நம்ம இருக்கணும். 3வது ஓடணும், ரன். 4வது டூ இட். இப்போ இந்த 4 காரியம் நீங்கள் செஞ்சீங்கன்னா, இந்த 4 காரியத்தினுடைய முதல் லெட்டரை நீங்கள் போட்டிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் கூடவே இருக்கும். இப்போ இந்த 4 விஷயங்களை பிலிப்பை போல் நம்ம செஞ்சோன்னா, இந்த 4 இங்கிலீஷில் இருக்க அந்த முதல் லெட்டரை நீங்கள் ஒன்று சேர்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் நம்ம கூடவே நமக்குள்ளவே இருக்கும். என்னன்னு புரியுதா? முதல்ல என்ன? லார்ட்னா என்னம்மா? இந்த 4 விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா கர்த்தர் நம்ம கூட இருப்பார். முதலாவது நம்ம லிசன் பண்ணணும். சும்மா எல்லாம் தெரியும்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, லூஸ் டாக் விடவே கூடாது. அது எந்த சூழ்நிலையும் எப்படிப்பட்ட நேரத்திலும். புரியுதாம்மா? 2வது ஒபே பண்ணி நடக்கணும். 3வது ஆண்டவருக்காக அவருடைய பலத்தினால ஓடுகிறவராக இருக்கணும். 4வது இந்த 3ஐயே நம்ம தொடர்ச்சியாக செய்வோம் என்று சொன்னால் இந்த 4 விஷயங்களில் முதல் காரியங்கள் நம்ம கூட இருக்கும். அதாவது கர்த்தர் நம்ம கூட இருப்பார். புரியுங்களா? இப்போ கர்த்தர் என் கூட இருந்தார்னா இந்த 4 விஷயங்களை நம்ம வாலிப நாட்களில் செய்வோம். அல்லேலூயா. புரியுதாம்மா? பிலிப்பு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு? சரி, இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, கிறிஸ்துவை பிரசங்கித்தாரு. அந்த இடத்துல தண்ணீர் இருக்கு. எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் என்னன்னா, ஒருவர் சபைக்கு வரானா அவங்களுக்கு 4-5 வாரம் என்ன பண்ணுவாங்க, வர வச்சுட்டு அவருக்கு கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லிட்டு அப்போதான் என்ன பண்ணும், ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. பிலிப்பு ஒருவேளை டைம் இருந்ததுனால அங்கே போகிறாங்க. போகும்போது அங்கே என்ன இருக்குன்னா ஒரு தண்ணி இருக்கு. அப்படியே மூழ்கி என்ன பண்ணுறாரு, ஞானஸ்தானம் முடிச்சது. இப்போ ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு விஷயத்தை செய்கிறார் பாருங்க. 36ஆம் வசனத்தை வாசிப்போமே. இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் சரி, 39ஆம் வசனம். அவர்கள் தண்ணிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அதாவது என்னன்னா, என்ன மீனிங் இதுல என்ன புரியுது? கர்த்தருடைய ஆவியானவர் இப்ப ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு. கொடுத்து முடிச்சிட்டோன்னு என்ன பண்றாரு, யார் சொன்னாரோ அவர் என்ன பண்ணாரு, வேலையை முடிச்சுட்டு கொண்டு போய் விட்டுட்டார். புரியுதுங்களா? ஆண்டவர் ஒரு விஷயத்துக்கு அனுப்புனார்னா முடிச்சுட்டு என்ன பண்ணுவாரு, அங்கே ஒருவேளை பிலிப்பு இருந்தார்னா என்ன பண்ணியிருப்பார் தெரியுங்களா? ஒருவேளை இந்த கால ஊழியர்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பார், ஆண்டவர் அவர் ராஜா. இப்போ ராஜா ஒரு அற்புதம் நடந்துச்சு. உடனே ராஜா என்ன பண்ணியிருப்பாரு, இப்போ யாரோ ஒரு ராஜாமா, அந்த ராஜா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், அவங்களுக்கு அற்புதம் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த ராஜா அந்த ஊழியக்காருக்கு என்ன பண்ணுவார், பணம் கொடுப்பாரு, பொருள் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தானா பிலிப்பு அப்போவே அதனால வேலை முடிஞ்சிச்சா, அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, தூக்கிட்டார்னா அங்கேருந்து கொண்டு வந்துட்டார். நம்ம ஆவியானவர் அப்படிப்பட்டது தான். ஒரு விஷயம் முடிகிற வரைக்கும் நம்மளை கரெக்டான பாதையில் வழிகாட்டுவார். முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து நம்மளை கொண்டு போய் விட்டு அதுக்கப்புறம் வேற விஷயத்தில் செய்வதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்,
நம்மளை ரெடியாக்குவார். அதற்கு நம்ம இந்த 4 விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் பிலிப்பு, இனிமேல் பிலிப்பினாலே நம்மளுக்கு என்ன வரணும்? இந்த 4 காரியங்கள் உங்கள் காதுகளில் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கணும். நிச்சயமாய் நம்ம இன்னைக்கு நைட்டு போய் ஜெபிக்கும் போடும்போது, ஆண்டவரே அந்த பிலிப்புக்குள்ளே இருந்த அந்த சுவாபத்தை, அந்த காரியத்தை என் வாலிப நாட்களில் நானும் பெற்றுக்கொள்ளணும், நானும் பிலிப்பு போல தொடர்ச்சியாக செய்யணும். நம்ம ஜெபிப்போம். நிச்சயம் பிலிப்போடு இருந்த கர்த்தர் நம்மோடு இருந்து வழிநடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.